SIPRI இது ஒரு நிறுவனம், சர்வதேச அமைதிக்கான ஸ்டாக்ஹோம் ஆராய்ச்சி நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய அறிக்கையின்படி இந்தியா கிட்ட அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை இப்போ 190 உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இருப்புங்கிறது 170 அப்படிங்கிற அளவில் மாற்றமின்றி நீடிக்குது. வரலாற்றில் முதல் முறையாக 2024ஆம் ஆண்டில் தான் இந்தியாவுடைய அணு ஆயுத எண்ணிக்கைங்கிறது பாகிஸ்தானை விட அதிகரிச்சுது. அதாவது அப்போது 172 வெர்சஸ் 170 அப்படின்னு அந்த எண்ணிக்கை மாறுச்சு. தற்போது அந்த இடைவெளிங்கிறது மேலும் அதிகரிச்சிருக்குது. இந்தியாவுடைய அணு ஆயுத அதிகரிப்பு அப்படிங்கிறது வெறும் பாகிஸ்தானை மட்டுமே இலக்காக கொண்டது அல்ல, அதுக்கு மாறா அது சீனாவை முதன்மையாக கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீனா கிட்ட தற்போது 620 அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. சீனாவுக்கு எதிரான நம்பகமான ஒரு தடுப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு இந்தியா தன்னுடைய ஏவுகணைகளுடைய ரேஞ்சையும் அதிகரிச்சிட்டு இருக்குது. இப்போ பாகிஸ்தானை எதிர்கொள்ளணும் அப்படின்னா குறைந்த தூர மிசைல்ஸே போதும். இப்போ அந்த ஏவுகணைகளுடைய தூரங்கிறது குறைந்த அளவில் பயணிக்கக்கூடியதாக இருந்தாலே போகிறோம். ஆனால் சீனாவுடைய முக்கியமான நகரங்களை எட்டக்கூடிய வகையில் இந்தியா தன்னுடைய அணு ஆயுத கொள்கையை மாற்றி அமைத்து வருகிறது. கேனிஸ்டரைஸ்ட் மிசைல்ஸ் இது இந்தியாவுடைய அணு ஆயுத திறனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில்நுட்ப புரட்சி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்தியா தன்னுடைய அணு ஆயுதங்களையும் அவற்றை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்துச்சு. போர்க்காலங்களில் மட்டுமே அவை ஒன்றாக இணைக்கப்படும். இப்போ இந்த கேனிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீல் வைக்கப்பட்ட சிறப்பு பெட்டகங்களுக்குள்ள ஏவுகணைகளோட அணு ஆயுதங்கள் முன்கூட்டியே இணைக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்படுகின்றன. இதனால் தாக்குதல் நடத்துறதுக்கு உத்தரவிடப்பட்ட சில நிமிடங்களிலேயே மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும். இது இந்தியாவுடைய எதிர்வினை ஆற்றக்கூடிய வேகத்தை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இந்தியா அண்மையில் அக்னி 5 ஏவுகணையில் MIRV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் இந்த தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக சோதித்தது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரே ஒரு ஏவுகணையில் பல அணு ஆயுதங்களை ஏற்றி அனுப்ப முடியும். விண்ணில் பாய்ஞ்ச பிறகு அந்த ஆயுதங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு வெவ்வேறு நகரங்களை அல்லது இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கக்கூடிய திறன் பெற்றதாகத்தான் இந்த டெக்னாலஜி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்தியா தன்னுடைய அணுசக்தி முக்கோண திறனை, அதாவது நிலம், நீர், ஆகாயம், இந்த 3 வழிகள்லையுமே அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய திறன் அப்படிங்கிறது வலுப்படுத்தியிருக்கு. குறிப்பாக INS அரிஹந்த் மாதிரியான அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு இல்லையா, இது மூலமாக கடலுக்கு அடியிலிருந்தும் அணு ஏவுகணைகளை ஏவக்கூடிய திறன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பெரிய வியூக சாதகத்தை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். எதிரி நாடு இந்தியாவுடைய நிலப்பரப்பை தாக்கினாலும் கடலில் மறைந்திருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் மூலமாக இந்தியா திருப்பி தாக்க முடியும்.